சூழலில் இசை பயிற்சியும் இன்றியமையாதது. இசை பாட இயற்கை சிலருக்கு துணை செய்யும், சிலருக்கு துணை செய்வதில்லை. அத்துணை பெறாதர் இசை இன்பதையாதல் நுகர பயில்வராக. பழைய தமிழர் இசைத்துறையின் நிலை கண்டவர் என்று ஈண்டு இருமாந்து கூறுகிறேன். தமிழ் யாழையும் குழலையும் என்னென்று சொல்வது? அந்த லகரங்களை நினைக்கும் போதே அமிழ்துருகிறது. கொடியை கட்டு வேளங்களை பாணர் தம் யாழ் மயக்குற செய்யுமாம். அந்த யாழெங்கே? இனி இசை புலவர் தொகை நாட்டிற்கு பெருக பெருக நாடு பல வழியிலும் ஒழுங்கு பெறுதல் ஒருதலை. ஆகவே அத்துறை மீது மாணவர் கருத்து செலுத்துவாராக. கல்வி நாடகக் கல்வி வாழ்விற்கு வேண்டா என்று யான் கோரேன். இடைக்காலத்தில் நாடக கலையால் தீமை விளைந்த போது அதை சிலர் அழிக்க முயன்றதுண்டு. இப்போதைய நாடகம் நன்னிலை இல்லை என்பதை ஈண்டு விளக்க வேண்டுவதில்லை. நாடகத்துக்கு நல்வழியில் புத்துயிர் வழங்க வேண்டும். நாடகத்தை நல்வழிப்படுத்தி மாணாக்கரை அதன் கண் தலைப்படுமாறு செய்ய தமிழர் பெரியோர் முயல்வாராக. உலக வாழ்விற்கு மிக மிக இன்றியமையாதது அறிவியல் என்னும் அறிவிக்கலை. உடற்கூறு, உடலோம்பு முறை, பூத பௌதிகம், மின்சாரம், நம்மை சூழ்ந்துள்ள செடி கொடி பறவை விலங்கு முதலியவற்றினில் கோளியக்கம், கணிதம், அகத்திணை முதலியன வேண்டும். கல்வி புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் கோல் கொம்பு போன்றது. நம் முன்னோர்கள் கண்ட பல உண்மைகள் அறிவியல் அறனின்றி இக்காலத்தில் உறுதி பெற அரிது. இக்கால உலகத்தோடு உறவு கொள்வதற்கு அறிவியல் தேவை. ஆதினில் அறிவியல் என்றும் அறிவு கலை இளைஞர் உலகில் பரவ வேண்டும்.